ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நயராவோட 13த் டே அப்படின்னா வந்து 13வது நாள் ட்ரைனிங் செஷன் தான் போயிட்டுருக்கு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட தான் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு, கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் அதனுடைய ஃபீட்ட ஃப்ரீ அப் பண்ணிட்டு, அப்புறம் நேத்து நேத்து நம்ம பண்ணோம் இல்லையா? கொஞ்சம் நல்லா வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா நேத்து? அதுலேருந்து எதனா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றத இது பண்ணேன். இன்னைக்கு ஒரு சின்ன பிளானோட தான் வந்தேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேத்து வீடியோவ நான் பார்த்தேன். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பின் பண்ணிட்டு இருந்தா. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அவளால வந்து இந்த லெஃப்ட் லெக்க வந்து ரைட் லெக்க கிராஸ் பண்ண முடியல. ஸ்டில் என்ன பண்ணிட்டு இருந்தானாக்கா, அப்படின்னா வந்து முந்தா நேத்த விட நேத்து பெட்டர்மெண்ட்டு, நேத்த விட இன்னைக்கு பெட்டர்மெண்ட் பண்ணணுன்ற ஐடியாவோட தான் வந்திருக்கோம். இந்த கிராஸ் பண்ண வைக்கிறத ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். அப்படின்னா வந்து 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆர்க்கிங். ரிவர்ஸ் ஆர்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ரிவர்ஸ் ஆர்க்கிங்ல உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஃபார்வர்டா போயிட்டு தலைய இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி மூவ் பண்ற ஒரு மேன்யூவரு. அப்படி வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம இந்த ரைட் ஃப்ரண்ட்ட வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி இப்படி போயிட்டே இருப்போம். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர நல்லா லூஸ் பண்ணி கொஞ்சம் முன்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் வந்து ரிவர்ஸ் ஆர்க்கிங் பண்ணுவேன். பட் ஆப்போசிட் சைட் பண்ணிட்டு, ஆ அதனுடைய ஹெ இந்த ஃப்ரண்ட் லெக்க வந்து கம்ப்ரஸ் பண்ணி இந்த லெக்க முன்ன போக வைப்போம். ஓகேவா? 2மே நம்ம இப்போ பார்ப்போம். அது ஸ்ட்ராட்டஜி தான் திங்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இத இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஃப்ளெக்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹெட் சாஃப்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகே. ஹெட் சாஃப்ட்டா இருக்கு. டூ ஜஸ்ட் மேர்லி ஒரு ஃபிங்கர் பிரஷர்ல அது வந்து வெர்டிகலா டக் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டரல் ஃப்ளெக்ஷன். லேட்டரல் ஃப்ளெக்ஷன் கேட்டா நம்ம ஸ்பின் சொல்லிக் கொடுத்ததுனால என்ன பண்றா? ஸ்பின் கேட்குறோம்னு நினச்சிட்டு ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும் இந்த ஸ்டேஜில். ஓகேவா? அது அவளுக்கு என்ன புரியணும்னாக்கா, லெக் ப்ரெஷர் இல்லாத போது நீ வந்து லேட்டரல் ஃப்ளெக்ஸ் பண்ணணுன்றது அவளுக்கு தெரியணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த இடத்துல ஸ்பின் பண்ணுறதில்ல அப்படின்றதுக்காக நான் அந்த கன்ஃபியூஷனை அப்படியே விட்டு போயிட்டுனா லேட்டராக எனக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, எப்போல்லாம் என் லெக் ப்ரெஷரோட நான் ஸ்பின் கேட்குறேனோ அப்போ தான் பண்ணணும். நான் லெக் நியூட்ரலாக தொங்க விட்டுட்டு நான் திரும்ப சொன்னாக்கா, அது வந்து லேட்டரல் ஃப்ளெக்ஷன் அப்படின்றது அவளுக்கு புரியணும். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அந்த கன்ஃபியூஷனை தெளிவு பண்ணாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது. ஓகே. இல்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்பின்னு தானே, அவள் பண்ணுறது ஏன் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் கிடையாது. ஸோ ஒரு கியூவை வந்து தெளிவாக அவளுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம இதையே பழக்கப்படுத்திட்டோம்னாக்கா, எப்பெல்லாம் ரெயின் ப்ரெஷர் வருதோ அப்போல்லாம் ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பின்னையே பழக்கமாயிட்டு இருந்துட்டு போக போக வந்துடும். ஓகே. ஸோ ஓகே. நல்லா நல்லா குட். அருமடா. நல்லாவே கலெக்ட் பண்ணிக்கிறா. கலெக்ட் பண்ணிக்கிட்டு குட். ஓகே. வெரி குட். வெரி குட். சூப்பர்ரா. சூப்பர் தங்கம். ஓகே. பாருங்கள், நல்லா ஒரு ஃபிங்கர் ப்ரெஷரில் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா, ஜஸ்ட் வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் மேன்யூவர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் கிளக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தலையை தூக்காமல் அழகாக இது பண்ணா பாருங்கள். இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்க. நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நம்மளை ஆறுதல் பண்ணுற விஷயம். நம்ம ட்ரைனிங்கில் அவள் புரிஞ்சுக்கிறான்றதை நம்மளுக்கு புரிய வைக்கிற விஷயம். ஓகே. தலையை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு கிளம்புனா அந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கூட ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் கூட இப்படி மேலே போகல. ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஹெட்டை வந்து லைட்டாக கலெக்ட் பண்ணி உள்ளே திருப்பினாப்பில் பிடிச்சிக்கிட்டு என்னுடைய லெக்கை ஆட் பண்ணி இன்சைட் லெக் ஆட் பண்ணி ஹார்ச் பண்ணுறேன் அனிமலை. ஓகே. ஹார்ச் பண்ணுறேன். எப்படின்னாக்கா பாருங்கள். ஓகே. பாருங்கள் எப்படி அவள் கர்வ்டாக இருக்கா. இந்த கர்வ் தெரியுதுங்களா? இந்த கர்வ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கர்வ் எப்படி உருவாக்கணும்னாக்கா, நம்மளுடைய லெக்கில் தான் உருவாக்கணும். ஓகே. லெக்கை வந்து இன்சைட் லெக்கு பாருங்கள், தலையை லைட்டாக மேலே தூக்கினாப்பில் இருக்குது. ஸோ லைட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. கலெக்ட் பண்ணி இன்சைட் லெக்கில் ஆர்ச் பண்ணிக்கிறேன். ஆர்ச் பண்ணிவிட்டு சர்க்கிள் பர்ஃபெக்ட் சர்க்கிள் வாக் பண்ண பார்ப்போம். நான் ஸ்பைரல் இன் ஸ்பைரல் அவுட் கிடையாது, பர்ஃபெக்ட் சர்க்கிள். ஓகே. ஒரு சர்க்கிள் வாக் பண்ணலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணி சர்க்கிள் தான் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிளோட டயாமீட்டரை வந்து என் கால் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெளியே போச்சுன்னா லைட்டாக காலை லூஸ் விட்டு உள்ளே கொண்டு வருவேன். கொஞ்சம் உள்ளே வந்தால் காலை ப்ரெஸ் பண்ணி வெளியே கொண்டு போவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சிலேட்டருக்கு வந்து என்னுடைய ரைட் லெக். ஓகே. ரைட் லெக்கை லைட்டாக பிஹைண்ட் த கர்த் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. பிஹைண்ட் தி கர்த் யூஸ் பண்ணி குட். அவருக்கு நல்லா புரியுது. இப்போ என்ன பண்ண போகிறேன், லைட்டாக கொஞ்சம் லேசியாக தெரியுது. ஸோ லைட்டாக லெக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்பைரல் இன் பண்ண போகிறேன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைரல் இன் பண்ணுவோம். ஸ்பைரல் இன் உடனே வந்துடுறா. ஸோ எனக்கு வந்து உடனே வரக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாவா
கொஞ்சம் கொஞ்சமாக வா, கொஞ்சம் கொஞ்சமாக வா. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஓப்பன். நான் நிற்க சொல்லலை. குட். ஓகே, அந்த இடத்துல ஒரு சடன் ட்ரை கொடுத்தா. ஓகேவா, தெரியலங்க, எனக்கும் கன்ஃபியூஷன் தான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது, ஒரு சடனாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான்றது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணேனாக்கா அந்த இடத்துல ஒரு ரிலீஸ் கொடுத்தேன். ஓகே, ஸோ மறுபடியும் பெட்டர்மெண்ட் வரதுக்காக நம்ம மறுபடியும் சேம் விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆர்ச் அரவுண்ட் மை இன்சைட் லெக். என்னுடைய இன்சைட் லெக் சுற்றி நான் வந்து குதிரையை ஆர்க் பண்ணிக்கிறேன். ஆர்க் பண்ணிவிட்டு அவுட் சைட் லெக்கில் லைட்டாக ப்ரெஷர் பண்ணிக்கிறோம். அப்படின்னா வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்பட்டால், ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஆக்சிலேட்டர் வந்து என்னுடைய ரைட் லெக் இப்போது இன்சைட் லெஃப்ட் சர்க்கிள் ஓட்ட வச்சு ஆக்சிலேட்டர் வந்து ரைட் சர்க்கிள், லெஃப்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பாடி பொசிஷனிங் எப்படி வந்து அதை பொசிஷன் பண்ணோம் அப்படின்றத இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வருவோம். உள்ளே கொண்டு வந்துட்டு என்னுடைய லெக்கை ஓப்பன் பண்ணுறேன். நல்ல ஒரு ட்ரை. ஓகேவா, அது கண்டிப்பாக கிராஸ் ஆகலை கால், பட் இருந்தாலும் வந்து ட்ரை அங்கங்கே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணால் காலை, ஏன்னா இந்த ஃப்ரண்ட் லெக் வந்து கொஞ்சம் இப்படி வச்சிட்றா. இங்கேருந்து ட்ரை பண்ண சொல்ல என்ன பண்ணால் இந்த ஃப்ரண்ட் லெக், இந்த லெஃப்ட் லெக் வந்து இப்படி இழுத்தா இந்த கால் உள்ளே போகிறதுக்கான வழி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி வைக்கிறதுனால இது போகிறதுக்கான வழி இல்லை. ஸோ வந்து நான் இதை என்கரேஜ் பண்ணும், இந்த மூமெண்ட்டை என்கரேஜ் பண்ணும், இந்த லெஃப்ட் லெக் வந்து இந்த சைடு வரதை என்கரேஜ் பண்ணும். ஜஸ்ட் நான் சும்மா ஒரு ட்ரை மட்டும் பண்ணுறேன். ஓகே, லெக் ஆட் பண்ணி குட், இந்த மூமெண்ட் வரணும். ஓகே, ஆனால் கெடுத்துக்க போகிறோம், இருக்கிறதையும் கெடுத்துக்க போகிறோம். ஸோ வேணாம், ஏன்னா புது விஷயத்த சொல்லி கொடுக்க போயிட்டு பழைய விஷயம் அவளுக்கு புரியாமல் போயிடக்கூடாது. ஓகே ஓகே, ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். இன்சைட் லெக்கை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன், அவுட் சைட் லெக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேவா, ரொம்ப சர்க்கிளை சின்னதாக்குறேன். நான் விடலை. ஓகேவா, ஏன்னா என்ன பண்ணுறேன்னாக்கா கொஞ்சம் அவள் ஏர்ஜ் காட்டுறா என்ன, சரி டக்குன்னு விட்டுட்டாங்கனாக்கா நம்மளுக்கு சீக்கிரம் ரெஸ்ட் வருன்றதாக ஏர்ஜ் காட்டுறா. ஸோ நான் விடல. மறுபடியும் அவளுக்கு என்ன இதுனாக்கா நீ விடுவில்லை இங்கே, ஏன் விடலை அப்படின்ற ஒரு ஃபீல். ஓகே, ஸோ நான் என்னன்னாக்கா அந்த 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 பொறுமை இல்லாதனத்தை அவகிட்ட இருந்து எடுத்துடணும், பொறுமை இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஓகே குட். இப்போ ஓப்பன் பண்ணுறேன், இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ டைட் பண்ணி காலை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 2 ஓகே குட். ஓகேங்க, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனிவேஸ் நம்ம முந்தானேத்து பண்ண அந்த நெகட்டிவாக அந்த ஐயோ இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை போயிடுச்சுன்ற அந்த பேட் ஃபீலில் இருந்தோம் இல்லையா, அதிலேருந்து இன்றைக்கி ஒரு ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக ஒரு ஃபீலுக்கு வந்திருக்கணும் போது அது இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு புரியுது, கான்செப்டை புரிய வச்சிட்டோம். ஒரு நாள் போராடி கூட அவளுக்கு வந்து கான்செப்டை பொறுமையாக புரிய வச்சுருக்கோம். ஸோ ஹாப்பி தான். ஆனால் வந்து போக போக இது பண்ணிவிடுவோம், போக போக ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டில் வந்து இப்போ நம்ம புரிய வச்சுருக்கிறது ஒரு பெரிய, எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஓகே ஓகேங்க, லைட்டாக என்ன பண்ணலாம், ஃப்ரீ அப் பண்ணிக்கலாம். காலை வந்து ட்ராட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணிக்கிறேன், கலெக்ஷன் எங்கேயும் மிஸ் பண்ணல. ஸோ சூப்பர் சூப்பர்னு நான் கொஞ்சம் மூச்சு விட்டால் கூட அவள் ஸ்டாப் ஆயிடுறேன். கொஞ்சம் ஸ்பீட்
தலை மேலே இருக்கிறா. ஸோ நான் வந்து தலை வந்து கீழே மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும். ஓகேவா? ஓகே, தலையை கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? குட். ஓகே, லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், காலோட ஆக்ஷன் இல்லாமல், லெக் ப்ரெஷர் இல்லாமல் நான் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணனா கண்டிப்பாக அவள் என்ன பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அவளுக்கு புரியணும். ஓகே, வெறும் ரெயின் வருது அப்படின்னாக்கா குட் குட் குட். பாருங்க, இப்போ ஸ்பின்னுக்கு வரா. ஓகே, குட் குட், வெரி குட் வெரி குட். ஓகே, குட் குட் குட். ஓகே, ஹெட் வந்து சாஃப்டாக இருக்குது. ஓகேங்க, இப்போ ரைட் சைட் பண்ணிப்போம். ரைட் சைடு வந்து நான் லெக்கை வந்து ஆட் பண்ணும்போது அவள் சரியாக அப்படி லேட்டர்லாம் மூவ் பண்ணல. ஓ குட். இப்போ ஏன்னா வந்து நம்ம அடுத்து வரும், அப்போ எப்பவுமே வெளியே கூப்பிட்டு போகிறாளாம். கொஞ்சம் எங்கெல்லாம் என்னை புஷ் பண்ணுறாலோ அங்கெல்லாம் வந்து காலை ஆட் பண்ணி வெளியே தள்ளிக்கிறேன். ஓகே, நல்ல லோ நெக் ஏரேஜ் வந்துருச்சு பாருங்க. நம்மளுக்கு தேவையான ஏரேஜுங்க இது. இந்த இடத்துல கொஞ்சம் காலை வந்து மதிக்கல, ஸோ லெக்கை வந்து மதிக்கணும். குட். அந்த ஸ்டாப்பை எவ்வளோ அழகாக ஹேண்ட் பண்ண போகிறேன், நல்ல ஒரு என்கேஜ் பண்ணி பண்ணால். ஓகே, லைட்டாக கிளிக் பண்ணி லைட்டாக வெயிட்டை பின்னாடி ஷிஃப்ட் பண்ணுவோம். குட். ஓகே ஓகேங்க, அப்போது லைட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொஞ்சம் நேரம் ட்ராட் பண்ணோம். இந்த ட்ராட் ஏன்னாக்கா லைட்டாக அவளை கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எழுப்பி விடுற மாதிரி கொஞ்சம் அந்த எனர்ஜியை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நம்மளுடைய சர்க்கிளில் லெஃப்ட் சைடை மெயின்டைன் பண்ண போகிறேன். ஏன்னா லெஃப்ட்டில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், இன்னும் ரைட்டுக்கு நம்ம வரலை. ஓகேவா? காலை ஹார்ச் பண்ணிக்கிறேன். குட். இப்போ டைட் சர்க்கிள். அவள் வந்து டைட் சர்க்கிள் போனவொடனே என்ன ஆகிடுவா, நான் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ நான் அதை புரிய வைக்கணும். நான் சொல்கிற வரைக்கும் நீ வந்து இது பண்ணக்கூடாது. நான் வந்து எப்போ காலை இப்படி ரிலீஸ் பண்ணுறனோ அப்போது நீ வா. ஸ்லோ பண்ணு. 4 பெட்டர்மெண்ட் இல்லை. ஓகே, கொஞ்சம் அந்த கடைசி ஒரு அரை ரவுண்டு எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தெரிஞ்சது. ஓகே ஓகேங்க, ரைட்டாக புரிய ஆரம்பிக்குது. ஓகே, நல்லா கலெக்ட் பண்ணிக்கிட்டே பண்ணுறா. ஸோ ஹாப்பி. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். குட். ஸோ டைட் பண்ணுவோம், சர்க்கிளில் டைட் பண்ணுவோம். காலை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவள் போகக்கூடாது. ஓகேவா? ஸ்பின்னுக்கு போகக்கூடாது.
லெக்கு ஆட் பண்ணுறேன். எங்கெல்லாம் ஸ்லோ ஆகுறாலோ அங்கே லைட்டாக லெக்கு ஆட் பண்ணுறேன். குட், பரவாயில்லைங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஹாப்பி. நான் இந்த இடத்துல இந்த எக்ஸசைஸை இன்றைக்கி குவிட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லோ பண்ணி இன்றைக்கி செஷனை முடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இது போகுது. லைட்டாக என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து ஒரு 10 ரவுண்டு சுற்றிட்டு மறுபடியும் ஒரு முறை வந்து இந்த ஃபவுண்டேஷனை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி செஷனை முடிக்க போகிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைட் சைடு வந்து அவளுடைய வீக்கர் சைடு. எப்போ ரைட் சைடு லீடு கேட்டினாலும் லெஃப்ட் சைடு லீடு எடுப்பாள். ஸோ அவளை இத்தனை நாள் நான் ரீட் பண்ணதில்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ லைட்டாக அரௌண்ட் மை ரைட் லெக் ஆர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்க, ராங் லீட். லெஃப்ட் லீடு தான் ஈஸியாக எடுக்கிறா. ஸோ நான் அதை புரிய வைக்கணும். லெஃப்ட் லீடே தான் எடுக்கிறேன். நேற்றும் இந்த பிரச்சனை தான் வந்தது. ஸோ லைட்டாக ரிப்கேஜ் லெஃப்ட் லீட். ஸோ ரிவர்ஸ் ஆர்க் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் ஆர்க் கரெக்டாக நான் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஏன்னா தெரியல. குட், கரெக்ட் லீட் எடுத்துட்டா. ஓகே, ஸோ மறுபடியும் கைடிங் எக்ஸசைஸ் போவோம். பதட்டமாக ஓடுறா. ராங் லீட் எடுக்கிறா. கரெக்ட் லீட் எடுத்துட்டா. ஸ்ட்ரைட் லைன். ஒரு ரவுண்டு ஸ்பீடாக போவோம். ஸ்ட்ரைட் லைன் ஓட்ட பார்ப்போம். மறுபடியும் லீட் பண்ணிட்டா. மறுபடியும் லீடை ஷிஃப்ட் பண்ணுறா. ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த டைமில் லீடு ஃபோக்கஸ் பண்ண வேணாம், அவளை மனசை வருத்தி விட்ருவோம். ஸ்ட்ரைட் லைன். ஆள் ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ லீடை வரி பண்ணாமல் நான் கேண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லீடை ஃபோக்கஸ் பண்ணுற இடம் இல்லை இதுன்னு தோணிச்சு எனக்கு. காலை ஃப்ரீ பண்ணிப்போம். நேராக ஓட்டுவோம். நேராக நல்லா ட்ரை கொடுத்தா ஸ்டாப் பண்ணுறதுக்கு.
ஓகே. ஸோ லைட்டாக பேக் பண்ணிப்போம். ஓகே, லைட்டாக ஃப்ளவர் ரெண்டை மூவ் பண்ணிக்கிட்டோம். இப்போது என்னுடைய இன்சைட் லெக்கை போட்டு ஆர்ச் பண்ணுறேன். இன்னும் ஆர்ச் ஆகலை, ஆர்ச் ஆகுது. உங்களுடைய ஃபேவரட் சைட் போயிட்டுருக்கா? ஸ்ட்ரெயிட் லைன் போவோம். இங்கே போயிட்டு ஓகே. இப்போ ரைட் சைட். ஓகே. ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எக்ஸசைஸ்க்கு ஸ்லோவாக வந்துடுவோம். ஓகேவா? என்னுடைய இன்சைட் லெக் ஆட் பண்ணிட்டேன். ஆர்ச் பண்ணிவிட்டேன். அனிமலை ஆர்ச் பண்ணிவிட்டு ஓகே ஓகே ஓப்பன் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 கொஞ்சம் நல்லா பண்ணு. 8 9 10 குட். நல்ல ஒரு ஸ்பீடு அங்கே ஹண்ட் பண்ணா. ஸோ குட். ஓகேங்க. உண்மையாகவே எனக்கும் வந்து இந்த ஸ்பின்னு நல்லா இருக்கான்றது எனக்குள்ளே ஃபீல் ஆகுதே கண்டி. உண்மையாக என்ன பண்ணுறான்ற என்னாலையும் வீடியோ பண்ணால் தான் என்னால் இது பண்ண முடியும், என்னுடைய தப்புகளை. மேபி இன்றைக்கி போய்ட்டு இந்த வீடியோவை பார்த்து அவள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் பிளான் பண்ணிவிட்டு வந்து இல்லை என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணுவோம். பட் ஸ்டில் ஒரு நல்ல ட்ரை கொடுக்குறா. ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், லெக் ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ளெக்ஸ் பண்ணால் நகரக்கூடாது. பட் ஸ்டில் நகர்றா. ஓகே. குட். ஓகே குட். ஓகேங்க. இப்போ லாஸ்ட் ஒரு ட்ரை நல்லா பண்ணானா இன்றைக்கி செஷனை முடிச்சுடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஓகே வாய்ஸ் கியூ ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய இன்சைட் லெக்குக்கு ஆர்ச் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு சர்க்கிள் மட்டும் ஃபஸ்ட்டு போவோம். ஏன்னா இன்றைக்கி முடிக்க போகிற செஷன் இல்லையா? ரொம்ப நம்மளுடைய மேக்ஸிமம் பெஸ்ட்டை வந்து கொண்டு வர பார்ப்போம். ஸ்லோ பண்ணானா நான் லெக்கை லைட்டாக அங்கே ஆட் பண்ணுறேன். ஓகேவா? லைட்டாக ஒரு ஜெர்க் கொடுப்பா. பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் என் ஸ்பர் டச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? குட். ஸ்டில் நான் சர்க்கிளை விடல, சர்க்கிளை தான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கிளை என்னுடைய லெக்கை ஓப்பன் பண்ணி லைட்டாக, ரொம்ப இல்லை, ரொம்ப ஓப்பன் பண்ணால் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருவா. பார்த்தீங்களா? ஸ்பின்னுக்கு எதிர்பார்க்குறா. ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். ஓகே. டைட்டாக ஒரு சர்க்கிள். ஸோ டைட்டாக ஒரு சர்க்கிள். அவளுக்கு ஸ்பின்னை விட்டுறணும்னு பார்க்குறா. ஓகே. ஸோ நான் விடக்கூடாது. ஏன்னா வந்து நான் என்னுடைய லெக்கை அவள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் 1 2 3 4 5 6 7 குட். ஓகே. 2 ஸ்டெப்பு, நல்ல ஸ்டெப்பு. ஓகே, போதுங்க. 13வது ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஹாப்பி நாள். ஓகேவா? எப்படி ஒரு கெட்ட நாள் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல நாளும் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இன்றைக்கி நான் சந்தோஷமாக இந்த செஷனை இந்த இடத்துல முடிக்கிறேன். மறக்காமல் காட் கிளின்டன் ஹார்ஸ்மேன்ஷிப் யாருன்னா புதுசாக வந்துருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து நான் மெம்பர்ஸ் ஒன்லி மாற்றிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எனக்கு இன்னும் ஃபீல் ஆச்சு, சரி மெம்பர்ஸ் மட்டும் மாற்றிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நம்ம நான் இன்னும் நல்லா என்னை பர்ஃபெக்ஷன் பண்ணிவிட்டு நல்ல தப்பு இல்லாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கிளியர் கட் வீடியோஸ் எல்லாம் நம்ம கொண்டு வருவோம். அன்டில் தென் பை, தேங்க்யூ, பை. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.